வெல்கம் டு இன்சி கிச்சன். ஹாய், வெல்கம் டு இன்சி கிச்சன். இன்றைக்கி இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். 3 முட்டை அதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். இது மாதிரி சிக்கனு இல்லாட்டி மட்டனு போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனை அரைச்சாச்சு பாருங்கள். நமக்கு உருளைக்கிழங்க நல்லா அவிஞ்சிருச்சு, முட்டையும் அவிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்க இது மாதிரி தோல் நீக்கிட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். கடாய் சூடானோன்னா ஆயில் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் பொடியாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை. இப்போவே நம்ம அதை அரைச்சி வச்ச மட்டன் பீசஸ்லாம் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு சின்ன கெட்டியான பீஸ் கூட இருக்கக்கூடாது, நல்லா நமக்கு அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு மட்டன் நல்லா வேகும். நல்லா அரைஞ்சிட்டானா இதுலேயே பொரிஞ்சு நமக்கு வெந்துடும். இதுலேயே தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இல்லை தண்ணி ஊற்றணுலாம் அவசியம் இல்லை. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உப்பு சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டே, நான் சொல்லலை. உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து நம்ம இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இது மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். நம்ம மாவு கோதுமை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதியாக கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு மாவை கரைச்சிக்குங்க. நம்ம அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை இது மாதிரி தட்டிக்குங்க. அதில் முட்டையை இது மாதிரி வச்சு அப்படியே நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். மறுபடியும் மசாலா எடுத்து வச்சு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சேமியா எடுத்துக்குங்க. இது நம்ம நார்மலாக உப்புமா செய்கிற சேமியா தான். இதை பொடியாக நல்லா நுணுக்கிக்குங்க. நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம சேமியாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மேலே அள்ளி தூவிக்குங்க. சுற்றிட்டு மறுபடியும் நம்ம மேலே எடுத்து தூவிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை உள்ளே சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.